ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷாஸ் vlog. இன்றைக்கி நம்ம மணமணக்கும் சாம்பார் பொடி வீட்டிலே எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்த்துட்டு வந்துடலாம். மஞ்சள் 100 கிராம், மல்லி 500 கிராம், மிளகாய் வத்தல் 500 கிராம், சீரகம் 150 கிராம், மிளகு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், கருப்புளுந்து 100 கிராம். இந்த சாமான்களெல்லாம் வறுக்கிறதுக்கு நல்ல கனமான கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதும் கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு நல்லா சிவக்கிற அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த சாமான் எல்லாத்தையும் இந்த அகலமான தாம்பூலத்தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அதே கடாயில் துவரம்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு சின்னதாக இருக்கிறனால சீக்கிரமாகவே வறுப்பட்டுருங்க. இதையும் மிதமான தீயில வச்சு நல்லா சவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு வந்தால் போதுங்க. அடுத்து வெந்தயத்தை போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் கடுகு எப்படி சடச்சடன்னு போட்டால் தெரிக்குமோ அதே மாதிரி தாங்க பொரிஞ்சு வரும். குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்குங்க. இதையும் அதே தட்டில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து உளுந்து எடுத்துக்கோங்க. நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதே போல் மசாலா அரைக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாதுங்க. வெறும் கடாயில் தான் வறுக்கணும். உளுந்தை கருக்க விட்டுறக்கூடாதுங்க. இந்த பக்குவம் இருந்தால் கரெக்டான பக்குவம். இதையும் அதே தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. அடுத்து விரலி மஞ்சளை லைட்டாக வறுத்துக்கோங்க. விரலி மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நமுத்து போன மாதிரி இருக்கும். அதனால் அதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதும் அதை அந்த தட்டில் போட்டு சேவ் பண்ணிடுங்க. அடுத்து அரிசியை வறுக்க போகிறேங்க. இதுக்கு நான் புழுங்கல் அரிசியை எடுத்திருக்கேன். இது எதுக்கு சேர்க்குறோன்னா குழம்பு நல்லா திக்னஸாக காமிக்குங்க. இதையும் நல்ல மிதமான தீயில வச்சா நல்லா பொரிஞ்சு வருங்க. கரெக்டான ஸ்டேஜுங்க. இதை நான் தட்டில் மாற்றிக்கிறேங்க. அடுத்து சீரகம் எடுத்துக்கிறேங்க. சாம்பார் பொடிக்கு ரொம்ப முக்கியமானதே இந்த சீரகம் தாங்க. அதை மட்டும் கருக்காமல் பார்த்துக்கோங்க. இதையும் மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. அதை தட்டில் எடுத்து மாற்றிக்கிறேன். கடைசியாக நான் மிளகு சேர்த்துக்கிறேங்க. இது ரொம்ப ஹீட் பண்ணணும்னு தேவையில்லை. இதையும் நல்லா வறுத்தாச்சுங்க. இதையும் நம்ம மாற்றிக்கலாம் தட்டில். அதாவது நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் நல்ல வெயிலில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய விட்டுக்கோங்க. முக்கியமாக மிளகாயும் மல்லியும் மட்டும் காய வச்சுருங்க. அதை மட்டும் வறுக்கக்கூடாது. ஈரத்தன்மைலாம் போனதுக்கப்புறம் நல்லா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ நமக்கு மணமணக்கும் சாம்பார் பொடி ரெடி. இதை நம்ம சாம்பார் மட்டும் இல்லைங்க, வத்தல் குழம்பு, புளி குழம்பு அப்படின்னு நம்ம நிறையா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பொடியை எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.